இப்ப பார்க்க போறது ட்ரிக் நம்பர் 83. இது வந்து நீட் 2025ல கேட்ட கொஸ்டின். இது வந்து சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன் இந்த சாப்டர் வச்சு சொல்லலாம். ஏன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இதுல வருது. அதுக்கு அடுத்து கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம், இந்த ரெண்டு கான்செப்டையும் பேஸ் பண்ண கொஸ்டின். ஓகேவா? இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, the sun rotates around its center once in 27 days. இப்ப sun வந்து என்ன பண்ணுது, அது தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கு 27 days எடுத்துக்குது. What will be the period of revolution in the sun where to expand to twice its present radius without any external influence? அப்ப அதோட ரேடியஸ் எந்த எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாம twice the radius increase ஆகும்போது அது அதை சுத்திக்கிறதுக்கு எவ்வளவு டைம் பீரியட் எடுத்துக்கும்? What will be the period of revolution if the sun were to expand to twice its present radius without any external influence? Assume the sun to be sphere of uniform density. அப்ப sun வந்து யூனிஃபார்ம் டென்சிட்டிங்கிறதை வச்சுக்கிறோம். இப்ப இதுல 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இதுல எது கரெக்ட் அப்படிங்கிறத பார்க்கணும். இதை பார்த்து தான் ஆன்சர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கான மெத்தட் சொல்ற பாருங்க. இது சிம்பிளான ஷார்ட்கட் ட்ரிக். இப்ப வந்து என்ன ஆகுது, சன் வந்துன்னா தன்னைத்தானே சுத்திக்கிறது 27 டேஸ் ஆகுது. அதோட ரேடியஸ் ட்வைஸா மாறும்போது, ட்வைஸ் த ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அதுக்கான டைம் பீரியட் என்ன அப்படிங்கிறத கேட்கறாங்க. அப்ப ட்வைஸ் அப்படிங்கிறப்ப என்ன பண்றோம், 2 ஸ்கொயர் இன்ட்டு 27 days. அப்ப 2 ஸ்கொயர் இன்ட்டு 27 என்ன வரும், 4 இன்ட்டு 27 வரும். 4 இன்ட்டு 27 ஆன்சர் வந்து 108 days. இது பார்த்து தான் ஆன்சர் பண்ற மெத்தட். ஓகேவா? இதுக்கான ரெகுலர் மெத்தட் வந்து என்ன அப்படிங்கிறத பாருங்க. நமக்கு வந்து என்ன, ஒரு ஸ்பியர் அது தன்னைத்தானே ஆக்சிஸ் சுத்தும் போது அதுக்கான மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கான ஃபார்முலா பாருங்க. I is equal to 2/5 mr ஸ்கொயர் அப்படிங்கிறது வரும். அப்ப கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் படி என்ன ஃபார்முலா, I dash omega dash is equal to I omega. இப்ப அதோட ரேடியஸ் ட்வைஸ் த ரேடியஸா மாறும்போது I dash-ஓட வேல்யூ வந்து பாருங்க 2/5 m into 2r the whole square into ஒமேகா என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம், ஒமேகா dash பதிலா 2π/t dash. ஆரம்பத்துல ஒமேகானா 2π/t, இப்ப என்னவா மாறிடுது, 2π/t dash மாறிடுது. டைம் பீரியட் மாறிடுதா கண்டுபிடிக்கணும். அப்ப ஈக்குவல் டு ஐயோட வேல்யூ 2/5 mr ஸ்கொயர் into 2π/t. இதை கேன்சல் பண்ணா என்ன வரும்னா t dash is equal to 14 வரும். அப்ப 4 into 27 is equal to 108 days அப்படிங்கிறது வருது. சரியா? இப்ப ஒருவேளை த்ரைஸ் த ரேடியஸ் அப்படின்னா என்ன வரும்னா 3 ஸ்கொயர், அப்ப 9ஆல மல்டிப்ளை பண்ற மாதிரி வரும். சரியா? அப்ப இதே ஷார்ட்கட்ல வந்து பாருங்க, ட்வைஸ் த ரேடியஸ் இல்லாம த்ரைஸ் இட்ஸ் பிரசன்ட் வேல்யூ அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்ப 3 ஸ்கொயர் போட்டா என்ன வரும், 9 அப்படிங்கிறது வரும். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நமக்கு 799 ஒரு ஜாயின் பட்டன் இருக்கு. இதுல ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வரும். அதுல ஜாயின் பண்ணி நீங்க அந்த மெம்பர்ஷிப்ல இருந்துட்டு நிறைய பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணலாம், பிராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.